வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முழு புத்தகத்தையே உங்களுக்காக அலச போறோம். நீங்க தேர்ந்தெடுத்த புத்தகம் தி பிரெயின், தி இன்சைட் ஸ்டோரி. ஆமா, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான புத்தகம். ஆமா இல்லையா? இத படிக்கும்போது எனக்கு தோணின விஷயம், நம்ம மூளையை நம்ம எவ்வளவு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் என்பதுதான். நாம அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி நினைக்கிறோம், ஆனா அது தப்புன்னு இது சொல்லுது. கரெக்ட். இது ஒரு கச்சிதமான நேர்த்தியான இயந்திரம் கிடையாது. அதுதான் புத்தகம் சொல்லுது. இது பல கோடி வருஷங்களா அப்பப்போ கிடைச்ச பாகங்களை வச்சு ஒட்டு போட்டு உருவாக்கின ஒரு சாதனம்னு. மிக சரியா சொன்னீங்க. அதனாலதான் அது ஒரு ஒழுங்கற்ற அற்புதமா இருக்கு. ஒரு இன்ஜினியர் டிசைன் பண்ணியிருந்தா அது நிச்சயம் இப்படி இருந்திருக்காது. சரி, அப்போ இந்த ஒழுங்கற்ற அற்புதம் எப்படி உருவாச்சுங்கிற கதைக்குள்ள போலாம். புத்தகம் நம்மள முதல்ல உயிரினங்களின் மரம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. ட்ரீ ஆஃப் லைஃப். ஆமா, இது பரிணாம உறவுகளை காட்டுற ஒரு வரைபடம்னு புரியுது. ஆனா இதுல சில ஆச்சரியங்கள் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. ஆமாம், இது ஒரு குடும்ப மரம் மாதிரி தான். யார் யாருக்கு எவ்வளவு நெருங்கிய உறவுன்னு காட்டுது. ஆனா சில சமயம் இந்த உறவுகள் நம்மள ரொம்ப குழப்பிடும். எப்படி குழப்பம்? உதாரணமா, ஒரு சால்மன் மீனையும் நுரையீரல் மீன், அதாவது லங் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்துக்குவோம். சரி, ரெண்டும் பார்க்க மீன் மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையில அந்த நுரையீரல் மீன் சால்மன் மீனை விட ஒரு மாட்டுக்கு தான் நெருங்கிய உறவு. என்ன சொல்றீங்க? ஒரு மீன் மாட்டுக்கு நெருங்கிய உறவா? இது எப்படி சாத்தியம்? பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு மீன்கள் தூரத்து உறவு, ஆனா சம்பந்தமே இல்லாத மாடு நெருங்கிய சொந்தம்னு சொல்றீங்களா? இதுதான் பரிணாம வளர்ச்சியோட சுவாரஸ்யமே. நுரையீரல் மீனும் மாடும் ஒரு பொதுவான மூதாதையரிடமிருந்து தான் வந்தாங்க. ஓஹோ. ஆனா அதுக்கப்புறம் மாடுகளோட மூதாதையர்கள் தண்ணிய விட்டு நிலத்துக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்க உருவத்துல பெரிய மாற்றம். சரி. ஆனா நுரையீரல் மீன் அதோட பழைய சூழலான தண்ணியிலேயே தங்கிடுச்சு. அதனால அது பார்க்க இன்னும் மீன் மாதிரியே இருக்கு. புரியுது. அப்போ உருவத்தை வச்சு நாம ஏமாந்துடக்கூடாது. கண்டிப்பா. இது மாதிரி குழப்பங்களை தீர்க்கத்தான் நமக்கு டிஎன்ஏ உதவுது. டிஎன்ஏவை ஒப்பிட்டு பார்த்தா உண்மையான குடும்ப கதை தெரிஞ்சிடும். சரி, அப்ப நம்ம தோற்றத்தை வச்சு எதையும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. இந்த பரிணாம கதையோட தொடக்க புள்ளிக்கு வருவோம். புத்தகம் நம்மள 13.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பெருவெடிப்புக்கே கூட்டிட்டு போகுது. ஆமா, பிக் பேங். நம்ம மூளைக்கும் பிரபஞ்சத்தோட தொடக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? கார்ல் சேகன் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் நட்சத்திர தூசிங்கிறது மட்டும்தானா? அதுக்கும் மேல ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. பெருவெடிப்புக்கு பிறகு பிரபஞ்சம் குளிர்ந்தப்போ ஹைட்ரஜன் மாதிரி எளிமையான அணுக்கள் உருவாச்சு. இந்த அணுக்களோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, அதுங்க எலக்ட்ரான்களை இழக்கவோ அல்லது ஏற்கவோ செஞ்சு மின்னூட்டம் கொண்ட அயனிகளா மாறும். அயனிகள், அயான்ஸ். ஆமா, இந்த ஒரு சின்ன விஷயம் இல்லன்னா நம்ம மூளையே இருந்திருக்காது. அப்படியா? ஏன்னா நம்ம நரம்பு மண்டலம் முழுக்க முழுக்க இந்த அயனிகள் உருவாக்குற மின்சாரத்தை நம்பித்தான் இயங்குது. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ பிரபஞ்சத்தோட அடிப்படை இயற்பியல் விதிதான் நம்ம நரம்பு செல்களுக்குள்ள நடக்கிற உரையாடலுக்கு காரணம்னு சொல்றீங்களா? ஆமாம். அப்ப நம்ம உணர்ச்சிகள், நினைவுகள், லட்சியங்கள் எல்லாமே வெறும் மின்சார ஓட்டம் தானா? ஒரு வகையில ஆமா. ஆனா அந்த வெறுங்கிற வார்த்தை தான் சிக்கலானது. அந்த மின்சார ஓட்டம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா பிரமிச்சு போயிடுவீங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம மூளையில இருக்கிற ஒவ்வொரு நரம்பு செல்லும் ஒரு சின்ன தீவு மாதிரி. ஓகே. அதுக்கு பக்கத்துல இன்னொரு தீவு, அதாவது அடுத்த நரம்பு செல் இருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன கடல் மாதிரி இடைவெளி. அந்த இடைவெளிக்கு பேரு தான் சினாப்ஸ் இல்லையா? சரியா சொன்னீங்க, சினாப்ஸ். ஓகே, ரெண்டு தீவுகள், நடுவுல கடல். இப்போ ஒரு தீவிலிருந்து அடுத்த தீவுக்கு ஒரு செய்தி அனுப்பணும். அந்த செய்தி தான் மின்சார சிக்னல். ஆனா மின்சாரத்தால கடலை தாண்ட முடியாதே. கரெக்ட். அதனால முதல் தீவோட துறைமுகத்துல அந்த மின்சார செய்தி ரசாயன படகுகளா மாற்றப்படுது. ஓ, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அதுதான். இந்த படகுகள் தான் கடலை கடந்து அடுத்த தீவுக்கு போய் செய்திய சேர்க்குது. அந்த அடுத்த தீவு செய்திய வாங்கினதும் அத மறுபடியும் மின்சார செய்தியா மாத்திக்குது. அருமையான விளக்கம். அப்போ அந்த சின்ன கடல்ல நடக்கிற படகு பயணம்தான் நம்ம சிந்தனை, உணர்ச்சி, நினைவு எல்லாத்துக்கும் அடிப்படையா? மிகச் சரியா சொன்னீங்க. அந்த படகு பயணம் எவ்வளவு வேகமா நடக்குது, எத்தனை படகுகள் போகுதுங்கிறத வச்சுதான் நம்ம மூளையோட நெகிழ்வுத்தன்மையும் கற்கும் திறனும் அமையுது. என்ன புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த நெட்வொர்க் தலையோட்டுக்குள்ள இருட்டுல தானே இருக்கு. அதுக்கு எப்படி வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுது? மிகச் சரியான கேள்வி. இங்கதான் நம்ம ஐம்புலன்களோட வேலை வருது. மொழிபெயர்ப்பாளர்கள் மாதிரி? ஆமா, புலன்கள் என்பவை வெளியுலகத்துக்கும் நம்ம மூளைங்கிற இருண்ட உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற மொழிபெயர்ப்பாளர்கள் தான்.
வெளியே இருக்கிற ஒளி, சத்தம், வாசனை போன்ற தகவல்களை நம்ம மூளை புரிஞ்சுக்கிற ஒரே மொழியான மின்சார சிக்னல்களா மாத்துறது தான் அதோட வேலை. இதுல பார்வைங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு பொருளை பார்க்கறதுங்கிறது எப்படி நடக்குது? இங்கேதான் பரிணாம வளர்ச்சியோட புத்திசாலித்தனம் தெரியுது. நம்ம கண்கள்ல ஒளிக்கு எதிர்வினையாற்றுகிற ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்கு. ஓகே. இந்த புரோட்டீன் மேல ஒளி பட்டதும் அது ஒரு மின்சார சிக்னலை உருவாக்குது. கோடிக்கணக்கான செல்கள்ல இருந்து வர இந்த சிக்னல்களை ஒன்னா சேர்த்து தான் நம்ம மூளை ஒரு படத்தையே உருவாக்குது. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்னது? கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு புரோட்டீன் தான் நம்ம நாக்குல சுவைய அறியவும் மூக்குல வாசனை அறியவும் உதவுது. அப்படியா? அப்போ பரிணாம வளர்ச்சி ஒரு நல்ல கருவியை கண்டுபிடிச்சா அதை திரும்ப திரும்ப பல வேளைகளுக்கு பயன்படுத்தும்னு சொல்றீங்க. அதுதான் இதுக்கு பேரு ஜி புரோட்டீன் இணைந்த ஏற்பிகள், அதாவது GPCRs. ஓகே, பேரு கொஞ்சம் சிக்கலாத்தான் இருக்கு. ஆமா, பேரு கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதோட வேலை சிம்பிள். வெளியிலிருந்து வர்ற ஒரு தூண்டுதலை உள்ள மின் சிக்னலா மாத்துறது. ஓகே, வெளியிலிருந்து தகவல்கள் புலன்கள் வழியா உள்ளே மின்சார சிக்னல்களா வந்துடுச்சு. ஆனா இத நம்ம மூளை எப்படி நினைவுல வச்சுக்குது? இதுக்கு ஹென்றி மொலைசன், அதாவது HM என்பவரோட கதை ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டுன்னு புத்தகம் சொல்லுது. ஆமா, ரொம்ப சோகமான ஆனா அறிவியலுக்கு மிக முக்கியமான கதை. ஹென்ரிக்கு கடுமையான வலிப்பு நோய் இருந்தது. அதுக்காக மருத்துவர்கள் அவரோட மூளையிலிருந்து ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை நீக்கிட்டாங்க. அறுவை சிகிச்சை வெற்றிகரமா முடிஞ்சது. வலிப்பு நோயும் நின்னுடுச்சு. ஆனா ஒரு விபரீதமான பக்க விளைவு ஏற்பட்டது. என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அவரால ஒரு புது நினைவை கூட உருவாக்க முடியல. ஒரு புது நினைவு கூடவா? காலையில என்ன சாப்பிட்டோம் கூட அவருக்கு நினைவு இருக்காதா? இருக்காது. ஒவ்வொரு நொடியும் அவருக்கு புதுசு. காலையில சந்திச்ச மருத்துவரை மதியம் பார்த்தா நீங்க யாருன்னு கேட்பார். ஐயோ! ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இருந்த பழைய நினைவுகள், அவரோட குழந்தை பருவம் எல்லாமே அவருக்கு நல்ல நினைவிருந்தது. ஓ! இதுலேருந்து தான் நமக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சது. ஹிப்போ கேம்பஸ் நினைவுகளை சேமித்து வைக்கிற கிடங்கு இல்ல. அது குறுகிய கால நினைவுகளை நீண்ட கால நினைவுகளா மாத்திர ஒரு தொழிற்சாலை மாதிரி தான். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. புத்தகம் சொல்லுது, அவரால நட்சத்திரத்தை வரையும் சோதனையில நாளுக்கு நாள் திறமையா செயல்பட முடிஞ்சது. ஆனா ஒவ்வொரு முறையும் நான் இந்த சோதனையை இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லைன்னு சொன்னாராம். இது எப்படி சாத்தியம்? இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, நீங்க என்பது ஒரே ஒரு விஷயம் இல்ல. என்ன சொல்றீங்க? உங்களுக்குள்ள பலவிதமான நினைவுகள் இருக்கு. ஒன்னு நடந்த சம்பவங்களை ஞாபகம் வச்சுக்கிறது. இன்னொன்னு ஒரு செயலை எப்படி செய்யணும்னு கத்துக்கிறது. சைக்கிளோட்ட கத்துக்கிற மாதிரி. ஆமா, சைக்கிளோட்ட கத்துக்கிட்டா நாம மறக்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி. எம்மோட கதை என்ன காட்டுதுன்னா, இந்த 2 நினைவுகளும் மூளையில தனித்தனி இடங்கள்ல இயங்குது. அப்போ ஒரு நான் சைக்கிளோட்ட கத்துக்குது, ஆனா இன்னொரு நானுக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாதா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். இது நம்ம மூளை எவ்வளவு விசித்திரமா பிரிஞ்சு வேலை செய்யுதுன்னு காட்டுது. இந்த பிரிந்த நானுங்கிற யோசனையே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இது மனிதர்களை பத்தின நம்ம புரிதலையே மாத்துது. அப்போ எதுதான் நம்மள உண்மையிலே மனிதர்களாக்குது? எது நம்மள மத்த விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்துது? அது மொழிதான். புத்தகம் அத பத்தி தான் அடுப்பதா பேசுது. ஆமா, FOX2 அப்படின்னு ஒரு மரபணுவை பத்தி நிறைய பேசப்படுதே. ஆமாம், FOX2 மரபணு பேச்சு மற்றும் மொழிக்கு ரொம்ப முக்கியம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் என்னன்னா, நம்மளோட நெருங்கிய உறவினர்களான நியாண்டர்தாள்களுக்கும் நம்மள மாதிரியே FOX2 மரபணு இருந்திருக்கு. அப்போ நியாண்டர்தால்களும் நம்மள மாதிரி பேசுனாங்களா? அவங்களுக்கும் இலக்கியம், கவிதை எல்லாம் இருந்திருக்குமா? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. அவங்களுக்கு FOXP2 மரபணு இருந்தது, பேச தேவையான குரல் வளை அமைப்பும் இருந்தது. ஆனா ஆனா அவங்க நம்மள மாதிரி பேசினாங்களான்னு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா மொழிக்கு மரபணு மட்டும் போதாது. FOXP மரபணு ஒரு நல்ல மைக்ரோஃபோன் மாதிரி. ஆனா ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க மைக்ரோஃபோன் மட்டும் போதுமா? இல்ல, பேச ஒரு விஷயம் வேணும், யோசிக்கிற திறன் வேணும், குறியீடுகளை வச்சு சிந்திக்கிற திறன் வேணும் இல்லையா? அதுதான் சிம்பாலிக் காக்னிஷன். தொல்பொருள் சான்றுகளை பார்க்கும்போது நம்ம மூதாதையர்களான ஹோமோசேப்பியன்ஸ் கிட்ட தான் இந்த குறியீடு சிந்தனைக்கான ஆதாரங்கள் அதிகமா கிடைக்குது. பிளாம்போஸ் குகையில கிடைச்ச அந்த எலும்பு துண்டுகள் மாதிரி. ஆமா, அந்த 75,000 வருஷ பழமையான கோடுகள் வரையப்பட்ட எலும்பு துண்டுகள். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த மனிதர்களோட மூளை ஒரு பொருளை அதுவாக மட்டும் பார்க்காம இன்னொரு விஷயத்தோட குறியீடாகவும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுது. அந்த திறன் தான் மொழியோட உண்மையான தொடக்கம். அப்போ நம்ம மூளைங்கிறது ஒரு ஒழுங்கற்ற படிப்படியான வளர்ச்சியோட உச்சம்னு சொல்லலாம்.
கடைசியா இந்த ஒழுங்கற்ற தன்மைக்கு புத்தகம் ஒரு நேரடி உதாரணத்தை காட்டுது. டீனேஜ் மூளை. ஆமா, டீனேஜ்ல வர்ற குழப்பங்களுக்கும் அவங்க எடுக்கிற சில மோசமான முடிவுகளுக்கும் மூளையின் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்போ டீனேஜ்ல நான் செஞ்ச சில முட்டாள்தனமான விஷயங்களுக்கும் என் மூளை தான் காரணமா? நம்ம எல்லாருடைய மூளைகளும் தான் காரணம். டீனேஜ் மூளை ஒரு கார் மாதிரி. கார் மாதிரியா? ஆமா, அதோட ஆக்சிலரேட்டர், அதாவது பயம், சந்தோஷம், கோபம் போன்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற அமிக்டாலா பகுதி முழு வேகத்துல வேலை செய்யும். ஆனா அதோட பிரேக் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பகுதி இன்னும் முழுசா இன்ஸ்டால் ஆவாம இருக்கும். சரியா சொன்னீங்க. ஆக்சிலரேட்டர் ஃபுல்லா வேலை செய்யுது, ஆனா பிரேக் இன்னும் பொருத்தப்படல. இது கேட்கவே பயங்கரமா இருக்கே. அதனால தான் அந்த வயசுல ரிஸ்க் எடுக்கிறது, நண்பர்களோட சேர்ந்து யோசிக்காம ஏதாவது செய்யறதெல்லாம் அதிகமா நடக்குது. இது பரிணாம வளர்ச்சியோட ஒரு மிச்சம்னே சொல்லலாம். அப்போ நம்ம மூளைங்கிறது நட்சத்திர தூசியிலிருந்து தொடங்கி பல கோடி வருடங்களா கொஞ்சம் கொஞ்சமா உருவான ஒரு சிக்கலான, சில சமயம் குழப்பமான ஆனா அழகான ஒரு அமைப்பு. இந்த புத்தகத்தின் வழியா நம்ம மூளையோட பரிணாம வளர்ச்சி பாதையை நாம ஒரு பறவை பார்வையா பார்த்திருக்கோம். நாம யாருங்கிற கேள்விக்கு நம்ம மூளைக்குள்ளேயே எவ்வளோ ஆழமான பதில்கள் இருக்குன்னு புரியுது. ஆமாம். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறேன். சொல்லுங்க. இந்த புத்தகம் சொல்றபடி மனித இனம் சின்ன சின்ன தனிமைப்படுத்தப்பட்ட குழுக்களா வாழ்ந்தப்பதான் அதோட பரிணாம வளர்ச்சி வேகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாம ஒரு உலகளாவிய இணைப்பு கொண்ட சமுதாயத்துல வாழ்றோம். ஒரு கிராமத்தை ஏற்படுற மாற்றம் உடனே இன்னொரு கண்டத்துக்கு பரவிடுது. இந்த உலகமயமாக்கல் நம்ம மூளையோட எதிர்கால பரிணாம வளர்ச்சியை வேகப்படுத்துமா இல்ல மெதுவடைய செய்யுமா? இத நீ யோசிச்சு பாருங்க.